இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் 100 தடவை சொன்னால் 1,00,000 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு கூட ரஜினி ஸ்டைலில் நீங்கள் எடுத்துங்க. ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரிம்பார் அவர். நீங்கள் என்ன வேற மாதிரி எடுத்துங்க. வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதத்தின் பேரிலும் விதியின் பேரிலும் விதி கோட்பாட்டின் அடிப்படையிலும் மட்டுமே நடத்தப்படுகிறது என்கிற புரிதலை கட்டாயப்படுத்தலை வளர்த்துக்கிறது நல்லது. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏனென்றால் நாம் இந்த புற உலகை மனம் சார்ந்து பார்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். மனசு இல்லாமல் நம்ம எதையுமே பார்க்க முடியாது, மனிதனோட பழக முடியாது, எல்லாம் மனம். ஆனால் இந்த மனம் இருக்கு பாருங்க, ஒரு குரங்கையோடு ஒப்பிடுறாங்க, தாவிக்கிட்டே இருக்கும், நிலை இல்லாதது. மெயின் பிரச்சனை என்ன, இந்த மனசோட பிரச்சனை என்னென்னா, கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் மட்டுமே ஊஞ்சலாடிட்டு இருக்கும். இந்த மனசு நிகழ்காலத்தில் வாழறதே இல்லைங்க. அதுதான் இந்த மனதோட பெரிய இம்சை. ஆனால் வாழ்க்கை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்காலத்தில் இருக்குது. அதாவது உங்கள்கிட்ட வீடியோ பேசிகிட்டு இருக்கிற இந்த நொடியில் மட்டும்தான் வாழ்க்கை இருக்கே ஒழிய, கடந்த காலம் செத்து போச்சு, எதிர்காலம் இன்னும் கேரண்டி இல்லை. இதை நான் 100 தடவைக்கு மேலே சொல்லியிருக்கேன். 100ன்னா 1,00,000 தடவைன்னு அர்த்தம். ஏற்கனவே சொல்லிட்டேன் வீடியோ ஆரம்பிக்கும் போதே. இப்போது இன்று ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஓய்வு நாளை நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? தயவு செய்து இந்த ஓய்வு நாளை நீங்கள் கொண்டாடுங்க, அனுபவிங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா, பேங்க் பாஸ்புக்கு அடிக்கடி திறந்து பார்க்குறதுல ஒரு ஆனந்தம் அவர்களுக்கு. அப்பா, ஒரு வழியாக 19 லட்ச ரூபா சேர்த்துருக்கேன், இன்னும் 1 லட்ச ரூபா சேர்த்தா 20 ஆகிடும்ன்ட்டு 99 நோயில் கஷ்டப்படுவாங்க. 99 ரூபா இருந்துச்சுன்னா ஒருத்தங்கிட்ட நிம்மதி போயிடுமா. அது எங்கே 100 1 ரூபா, எங்கே 100 1 ரூபா சேர்த்தா 100 ரூபாயாக ரவுண்ட் பண்ணணுங்கிறது என்ன வருமா. இது ஒரு உலக பிரபலமான பழமொழி. அதுபோல் வாழவே வாழாமல் அடிக்கடி இந்த நகையை வீட்டில் சேர்த்து வச்சுருக்க நகையை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறது, பேங்க் பாஸ்புக்கை பார்த்து சந்தோஷப்படுத்திக்கிறது, இப்படியெல்லாம் வாழக்கூடாது. உங்களுக்கு வாழ்க்கையை கிடைக்கப்பட்டவைகளை முதல்ல அனுபவிக்க கற்றுக்கணும். வாழ்க்கையை நீ என்ன அனுபவிச்ச அப்படிங்கிறது தான் இருக்கே ஒழிய, நீ என்ன சேர்த்து வச்ச என்னன்னா, எதை சேர்த்து வச்சாலும் நீ எடுத்துகிட்டு போகவே போகிறது இல்லைங்க. வெறுங்கையோடு தான் போகிறீங்க, வெறுங்கையோடு தான் வந்தீங்க. அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொன்ன சிறிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு